அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கிட்ஸ்க்காக ரொம்ப பிடிச்ச இந்த கிச்சன் செட்டு வந்துட்டு வீடியோ எடுத்திருக்கேன். இதோட ஃபுல் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த கிச்சன் செட் பார்த்திங்கன்னா என் தங்கச்சி ஒரு 5th 6th படிக்கிறப்ப வந்து வாங்கினது. இது வந்து துபாயிலேருந்து வாங்கினது. அப்போ இத்தனை வருஷம் ஆச்சு, இப்போ 10th படிக்க 4 to 5 years ஆச்சு. 1500க்கு அப்போ வாங்கினது. இப்போது எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரில. அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து அவைலபிளாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். அதுவும் எனக்கு சரியாக தெரில. ஆனால் குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்துட்டு சூப்பராக இருக்கும். இதை வந்து எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இந்த கீழே இந்த 4 இந்த இது மாதிரி கால் மாதிரி இருக்குது, அதை வந்துட்டு அந்த ஹோலில் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மேலே அந்த கிச்சன் செட்டோட அந்த கவுண்டர் டாப் வந்து செட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஸ்க்ரூலாம் வேறு கொடுத்துருந்தாங்க. இது ரொம்பவே வந்துட்டு பார்க்கையில் ஃபஸ்ட் டைம் வாங்கினப்போ பார்க்கையில் பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. அப்போல்லாம் இந்த மாதிரிலாம் விளையாட்டு ஜாமான் இங்கே நம்மலாம் சின்ன பிள்ளையா இருக்கையில் சில்வர் விளையாட்டு ஜாமான், சொப்பு ஜாமான், மண் ஜாமான் அந்த மாதிரி வச்சு விளையாடிருப்போம். இப்போல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி பிள்ளைங்க கிச்சன் செட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக் செட்டில் தான் வந்துட்டு விளையாடுறேங்கிறது. இது மாதிரி பார்த்தா அதுகளுக்கும் ஆசையாக இருக்குது. கேட்டு எப்படியாவது அழுது வாங்கிடுதுங்க. என் தங்கச்சி இப்போ 10th படிக்குது. அதனால் இது வந்து இப்போ இதை வச்சு விளையாடுறதில்ல. என் பிள்ளைங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக எடுத்து கேட்டுகிட்டே இருந்துச்சுங்க. இவ தான் விளையாடுறதுலேருந்து தூக்கி நாங்கள் பரணி மேலே போட்டோம். இப்போ இது எடுக்கிறதுக்கான டைம் வந்துட்டு வந்துருச்சு. ஆதிராவும் இக்கராவும் விளையாடணும்னு சொல்லிட்டு அழுது அடம் பிடிச்சி கேட்டு எடுத்தாச்சு. அதையும் வந்து இப்போ செட் பண்ணிகிட்ருக்கோம். அடுப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்துட்டு சூப்பராக இருக்கும். அது வந்து பேட்ரி கொடுத்துருப்பாங்க. அந்த பேட்ரி வந்து அந்த அடுப்பு அந்த இதை வந்துட்டு நம்ம திருவணும் அப்படின்னா லைட் எரியும். அதில் வந்து பாத்திரம் ஏதாச்சும் நம்ம வச்சோம் அப்படின்னா அது வந்து சத்தம் வேறு, அந்த பாயில் ஆகிற மாதிரி தண்ணிலாம் கொதிக்கிற மாதிரிலாம் சத்தம் வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரிலாம் வரும். டேப்பு அதோட பாத்திரங்களே பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா கனமாக இருக்கும். நார்மல் பிளாஸ்டிக் மாதிரிலாம் இருக்காது. நல்லா கனமான பிளாஸ்டிக்காக சூப்பராக இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு பார்த்தோம். வறுக்கிற பாத்திரம் மாதிரி ஒன்று, அப்புறம் ஒரு குக்கரு, அப்புறம் டீ செட்டு, அந்த ஜக்கு, அப்புறம் வந்து அந்த கெச்சப்பு பாட்டிலு, அதுக்கு ஒரு மூடி, சால்ட்டு போடுறதுக்கு வேற அந்த குட்டி பெப்பர் சால்ட் போடுற மாதிரி அந்த டப்பா, அப்புறம் குட்டி குட்டி ஸ்பூனு, நைஃபு, அந்த ஃபோர்க்கு, அந்த விளையாட்டு ஜாமெல்லாம் பார்த்தோம்னாலே ரொம்ப ஆசையாக இருக்கும். அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த செட் வந்து இருக்கும். நல்ல இவ்வளோ அமௌண்ட்டுக்கு இது ஒர்த்துன்னு தான் சொல்லணும். நல்ல குவாலிட்டி பார்த்தோன்னா சூப்பராக இருக்கும். இந்த கரண்டிலாம் நமக்கு நம்ம நிஜமான கிச்சனில் வந்து வச்சு எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி ஆசையாக இருக்கும். இந்த விளையாட்டு ஜாமெல்லாம் பார்க்கவே எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. தோசை தவா, அந்த திருப்புற அந்த கரண்டி, கத்தி, இது பாருங்கள், இது வந்து மீட்டா கறி, அப்புறம் இது வந்து சாசேஜு, இது மீனா, அந்த பொருள் எல்லாமே வந்துட்டு அழகாக இருந்துச்சு. இதுங்க 2க்கும் விளையாடுறதுக்கு எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் நானே வச்சு விளையாடிட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு வந்துட்டு டக்குன்னு பார்க்கல ஆசையாகிடுச்சு. விளையாட்டு ஜாமான் வச்சு கொஞ்சம் நேரம் நானும் வந்துட்டு விளையாடிட்டேன். மாடுலர் கிச்சன், அந்த கரண்டிலாம் கோக்குறதுக்கு வேறு பாருங்கள் தனியாக அந்த இடம் வேறு கொடுத்துருப்பாங்க. கொக்கி மாதிரிலாம் வந்துட்டு இருந்துச்சு. இது இந்த சைடில் பாருங்கள் பேஸ்கெட்டு, அப்புறம் இந்த சைடில் வந்து கவுண்டர் டாப்பில் வேறு அந்த கட் பண்ணுற மாதிரி ஒரு பிளேஸு, அதுக்கப்புறம் அந்த அடுப்புக்கு பின்னாடி வந்து பிபிக்யூ பிளேட்டாக அது, அப்புறம் கீழே கொஞ்சம் ஸ்பேஸு, நம்ம ஏதாவது எக்ஸ்ட்ரா திங்ஸ்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னா அதை வந்து கீழே அழகாக அடுக்கி வச்சுக்கலாம், ஸ்டாண்டு மாதிரி. எக்ஸ்ட்ரா உள்ள அந்த ஜக்கு, அந்த காஃபி கப்பு, நைஃபு, பிளேட்டு, அது எல்லாத்தையும் வந்துட்டு தனியாக கீழே அழகாக எடுத்து அடுக்கி வச்சாச்சு. இந்த கிச்சன் செட்டில் உள்ள திங்ஸ் வந்து இதுதான், அவ்வளோதான். இந்த கூடையில் உள்ள இந்த காயெல்லாம் வந்துட்டு தனியாக செப்பரேட்டாக அது தனியாக வாங்கணும். ஒரு காய் 20 ரூபா அந்த மாதிரி நினைக்கிறேன். கேப்சிகமே 3 கேப்சிகம், அப்புறம் கேரட் 2, அப்புறம் முட்டைக்கோசு, அது என்னன்னே தெரியலை. அப்புறம் 2 கானு, 2 பிரிஞ்சால், முருங்கைக்காய் போல் இது, அப்புறம் ஒரு குட்டி தக்காளி, ஒரு பெரிய தக்காளி. இது வந்து நம்ம தனியாக அதில் வந்துட்டு வாங்கிக்கிட்டோம் கடையிலே. எல்லாத்தையும் சமைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்குவோம். அவ்வளோதான். இந்த காயை தான் அதுக்கு கீழே உள்ள இடத்துல வந்து அப்படியே தள்ளி வச்சிடலாம். இதுதான் வந்துட்டு ஃபுல்லாக இந்த கிச்சன் செட்டோட வியூ. அடுத்த கெஸ்ட்டு வந்து அந்த சேரில் தான் நாங்கள் உட்கார வைக்கணும். அழுக்கு டேபிள், அழுக்காயிடுச்சு டேபிள். இந்த சேர், ஒரு சேர், 2 சேர், 3 சேர், இதெல்லாம் இங்கே கெஸ்ட் வந்து உட்காரும். இது வந்து ஓப்பன் பண்ணணும். ஆமாம், இதை ஓப்பன் பண்ணி இப்படியே தக்காளியை உள்ளே வச்சு முடிக்கலாம். ஐயோ, தக்காளி உள்ளுக்குள்ள உட்காந்துருச்சு. அவ்வளோ. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஓ, இது வந்து இது அவனா இல்லை, எக்ஸாஸ்ட் ஃபேன். ஓ, இதுதான் அவனா? ஓ, இது ஆப்ரேட் பண்ணுறது இங்கே கொடுத்துருக்காங்களா? எங்கள் மட்டும் வருது ஸ்கால். ஓவரால் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிளோட கிச்சன். என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இப்போ கிளேல குலோப் ஜாம் கறியா கறியாது
கோலா உருண்டை இங்க கோலா உருண்டை செய்யறாங்களாம். நிக்கிறா கோலா உருண்டை கையெல்லாம் கை கழுவாம இருக்காதீங்க. கறி கொட்டி வச்சிருக்காங்க. ஆமா கறி கொத்தி வச்சிருக்கோம். நாங்க வீட்டுக்கு சாப்பிட வாங்க எல்லாரும். ஆமா சாப்பிட போறியா? இக்ரா சித்தி வீட்டுல சாப்பிட போறியா? இக்ரா அந்த சேர்ல உட்காரு. இந்த சேர்ல உட்காரு இக்ரா. சேர்ல உட்காரு. சமைக்கிறேன். சேர்ல உட்காரு. இந்த சேரா இங்க போய் சேட்டை பண்ணாம சேர்ல உட்காந்துக்கா. உளுந்துட்டாடா, டொம்மு உளுந்துட்டான்டா. இப்போ இந்த மாவு உருண்டையை வச்சு இப்போ நம்ம வந்து சாப்பாடு சமைக்க போறோம். ஆமா வெள்ளை கலர்ல பாலிஷ் அடிச்சோம்னா நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து கடாயை திறந்துங்க. அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. கரடி கரடி வா. எண்ணெய் ஊத்தலையா? எண்ணெய் இல்லாதனால அப்படியே ரா ஃப்ரை பண்றாங்க. எல்லாத்தையும் இப்படி கொட்டி விட்டா கொட்டிட போகுது. அதில் வந்து கொஞ்சோண்டு சால்ட் போட்டு போகிறோம். சால்ட் கொட்டிட்டோம். நல்லா வதக்கியாச்சு. அதை வறுக்கிறோம். வதக்கலை இதில் வந்து கொஞ்சோண்டு நம்ம மீட்டை வந்து வெட்டி வச்சுக்கலாம். இங்கே ஸ்டூல் அதை மூடி வச்சாலாம் அது வேகட்டும். அதுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த டேபிளில் வந்து மீட்டை வெட்ட போகிறோம். வெட்ட முடியல அதனால அப்படியே ஃபுல்லாக போட்டுருவோம். திறந்துருங்க. போட்டு அதையும் மூடி வச்சிருங்க. அவ்வளோதான் க்ளோஸ் பண்ணிங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அதுவாகவே சமைச்சு தண்ணி ஊற்றணும். கொஞ்சோண்டு தண்ணி கப் எடுத்திருக்கேன். பைப்பில் தண்ணி வருது. தண்ணி எடுத்து அழுக்கு தண்ணியை தான் வந்து நாங்கள் சமைக்கிறதுக்கு ஊற்றுவோம். அதனால அழுக்கு தண்ணி வந்து எங்கள் வீட்டில் வந்து எல்லாமே வந்து ஒன்று தான். நாங்கள் ஏன்னா போர் போட்டிருக்கோம். எங்கள் வீட்டில் எல்லாமே ஒன்று தான். தண்ணி பிடிச்சிக்கிறா. கறி பால்ஸையும் வச்சிருக்கேன். கறியையும் துண்டா போட்டிருக்கோம். இப்போ இதுக்கு இடையில வந்து ஆன பண்ணிடுவோம். வாங்க. ஏன் குக்கர் இது வந்து எவ்வளோ லிட்டர் செல்லும்னா ஒரு 5 லிட்டர் செல்லும். 5 லிட்டர் செல்லு குக்கர். 5 லிட்டர் 5 ஜான் கூட இல்லை. பரவாயில்ல காய்ஸ். கொஞ்சம் 5 லிட்டர் செல்லும். எங்கே என்னோட காய்கறி கூட அவன் கலவாண்டுட்டான். காய்கறி கூடையிலேருந்து இப்போ நம்ம காய் சமைக்க போகிறோம். இப்போ முட்டைக்கோஸ் போட்டு நம்ம ஆன வைக்கணும்னா முட்டைக்கோஸ் அளவு கூட இல்லை. முட்டைக்கோஸ் அவ்வளோதான் இருக்கு. எல்லா காயும் போட்டால் குக்கர் காலி ஆயிடும். இது வந்து நாட்டுக்கான், இது வந்து ஹைபிரிட் கான். ஐயோ இது பெருசா அதுதான் ஹைபிரிட் கான். இதுதான் நாட்டுக்கான், இது வந்து ஹைபிரிட் கான். ரெண்டே பக்கத்துல இது எதுவுமே கான் இல்ல, கான் மாதிரி பிளாஸ்டிக். ஏசமா சவுண்ட் வரும். எதுவுமே நறுக்க முடியாது. நம்ம நறுக்கிற மாதிரி நினைச்சிட்டு அது பண்ணலாம். ஆமா. இந்த கேரட் போடுங்க. கேரட் நான் இன்னும் 2 கேரட் தோல் சீக்கிரம் गाइस. இங்க பாருங்க. தோலை காணோம். வரும். இது என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுனா கமெண்ட் பண்ணுங்க. என்னன்னு தெரியல இது. பாட்டில் போல. பாட்டில் கார்டோ? பாட்டில் கார்டு இல்ல. இது வந்து மூலலாம் இருக்காது. என்னமோ தெரியல. 2 கத்திரிக்காய் போட்டு எல்லா காயையும் அள்ளி ஒண்ணா போட்டு சமைச்சலாம். நிறைய காய் இருந்துச்சு. கூட காயில தள்ளி போடு. பால் பாட்டில், பிளேட் பால் பாட்டில் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.